ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் சிக்கன் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் செய்ய தேவையான பொருட்கள் 200 கிராம் மைதா, 3 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் சீனி, 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம நான் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தயிர், அப்புறம் சீனி, உப்பு, சோடா உப்பு, இது அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் கூட உப்பு சீனி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வெது வெதுப்பான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெது வெதுப்பாக இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நல்லா 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம். அடுத்து நம்ம இப்போ சிக்கன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 250 கிராம் சிக்கன், 100 கிராம் பொடி உள்ளி, கொஞ்சமாக மல்லி இலை, தேவையான அளவு எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் பெப்பர், ஒரு கேரட், பாதி குடமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி உள்ளியை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே கேரட், குடமிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதை வதக்கியாச்சு. இப்போ இது கூடவே பெப்பரையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இதில் சிக்கன் வேகணுங்கிறதுக்காக தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் தண்ணி விடும். இப்போ ஓரளவு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இது ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக உப்பி வந்திருக்கு.
இப்போ இதை நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இல்லை எந்த ஷேப் வேணுனாலும் இந்த ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த சைட்லலாம் கட் பண்ணி எடுக்கிறேன். நான் ரோல் பண்ணுறதுனால இதெல்லாம் குக் ஆகாது. அதனால் இப்போ இதில் சிக்கன் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு தோசைக்கல் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரோல் அதில் போட்டுடலாம். இப்போ இதை ஒரு 5 செகண்டுக்கு ஒருக்க நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம நான் சிக்கன் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.